Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்? கார்த்திகை தீபத்து ஸ்பெஷல் ரவா அப்பம். வெளியில கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, ரொம்ப ஈஸியா, அதே சமயம் டேஸ்டியான ஸ்வீட் அப்பம், ரொம்ப ஜோரான உப்பப்பம் ரெண்டும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் உப்பப்பம் பண்றதுக்கு ஒரு அழாக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். 3ல 1 பங்கு உளுத்தம்பருப்பு, உளுந்து 1 பங்கு, அரிசி 3 பங்கு. இதை 2 தடவை கலஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பந்து மாதிரி மாவை அரைச்சிக்கலாம். உப்பு அப்பத்துக்கு ஊற வச்சுருந்தது ஊறியாச்சு, அரிசியும் பருப்பும். இதை மிக்சியில் சேர்த்து ஊற வச்சுருந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மாவை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதை குறைஞ்சது 5 மணி நேரமாவது புளிக்க வச்சுட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். புளிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஸ்வீட் அப்பத்துக்கு இது 125 ml கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவை, பாம்பே ரவை, வறுக்காத ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு, கனிஞ்ச வாழைப்பழம் 1, துருவின வெல்லம் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை எல்லாமே சேர்த்து 2 கப் இருந்தது, அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி. 1 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸி அலம்பி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரவை தண்ணியை இழுத்துக்கும். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அப்புறமா அப்பமாக வாக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த அப்பத்து மாவு ரெடியாக எடுத்து 5 மணி நேரம் ஆயாச்சு, புளிச்சிருக்கு கொஞ்சம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மாவுலேயே. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பக்காரையில் நெய்யும் எண்ணெயுமா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை அப்பக்குழியில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக பொங்கி வந்துடுது. இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் வெந்தாச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெந்த அப்பத்தெல்லாம் எடுத்துடலாம். எவ்வளோ ஜோராக இருக்குல்ல, பார்த்தாலே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம கோதுமை ரவை அப்பம் ரெடி. பேலன்ஸ் மாவையும் இதே மாதிரியே பண்ணி எடுத்து இப்போ ஃபுல்லாகவே அப்பம் பார்த்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக வித்தியாசமான ரவா அப்பம் ரெடி. உப்பப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு பொங்கியிருக்கு, தெரியுறதா? நல்லா ஜோராக பொங்கியிருக்கு. இதில் பொடியை கட் பண்ணினேன் 4 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 பீஸு, 1 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காய பொடி, பொடியாக நறுக்கின 1 அரை கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டு, தேங்காய் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பக்காரையில் எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை அப்பமாக குத்திக்கலாம். மாவோட திக்னஸ் நல்ல இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்ல ஜோராக நல்ல ஃப்ளஃபியாக பஞ்சு போல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு மேலாக எழுந்தின்னு வந்துருக்கு பாருங்க, சூப்பராக. இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமே வந்தாச்சு, எடுத்துடலாம். நல்லா ஜோராக புஷ்ஷுன்னு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரான உப்பப்பம் ரெடி. நல்ல ஜோராக குண்டுன்னு, வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக ஜோராக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டான உப்பப்பம், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான ரவா கோதுமை அப்பம் ரெண்டுமே ரெடி. வியூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.